பேரணத்தை பாக்குறது கவரிங் ஆகிட்டையும் பார்க்க முடியும், அப்புறம் துணிமணி ஆகிறதுக்கு முடியும். எடுத்து காட்டுமா நகைய. அப்படி கேட்கலாம் மேடம். எந்த மாதிரி ஜுவல்ஸ் பாக்குறீங்கன்னு கேட்குறேன் மேடம். ரெகுலர் யூஸுங்களா இல்ல வெட்டிங் கலெக்ஷனா இல்ல ஃபங்க்ஷன் வியரா, எந்த மாதிரி பாக்குறீங்கன்னு கேட்குறேன் மேடம். யாத்தாடி யாத்தே இத்தனை இருக்காக்கா? நமக்கு தெரிஞ்சதா வெறும் கவரிங் நகை. அடிய மேக்கப் சுந்தரி ராணியே, நீயே சொல்றீ அம்மா, உனக்கும் தெரியும் என்னன்னா நகைன்னு. அப்புறம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு ஏகாம்பரமா முன்னாடி நிக்கிறேன். இங்கிட்டு வா, இங்க வருமா பொண்ணு. இந்த பிள்ளைக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட், அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வெட்டிங் கலெக்ஷன் மாதிரி இருக்கணும். அப்படியே சும்மா போட்டா தக 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 மின்னணும், அந்த மாதிரி எடுத்து காட்டணும்மா. ஃபங்க்ஷன் வியர் புரியுதா? அந்த பிள்ளை தான் கல்யாண பொண்ணு, அந்த பிள்ளைக்கு தகுந்த மாதிரி நல்ல கலெக்ஷன் எடுத்து காட்டு வாப்பான். அது ஓகே மேடம், புரியுதுங்க மேடம். இப்போ வெட்டிங் கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா மேடம் டைமண்ட் லுக்கில் இருக்குது மேடம், பிளாட்டினம் லுக்கில் இருக்குது, கோல்டு ஜுவல்லரி லுக்கில் இருக்குது மேடம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோக்கர் டிசைன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குங்க மேடம். உங்களுக்கு எந்த மாதிரி மேடம் வேணும்? ஓஹோ, அப்படி சொல்றியா? சரி சரி. அடியே பரமே, உனக்கு எந்த மாதிரி வேணும் சொல்றியே? பாத்தியாடி இந்த ராணி என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கான்னு வேற ஒன்றும் தெரியாது, உமா கொட்டையா மாதிரி இருந்துகிட்டு மேக்கப் ஐட்டத்துல இப்படி தெரிஞ்சு வச்சிருக்கா. நமக்கு ஒன்றும் புரியல அந்த பிள்ளை சொல்றது எதுவுமே. இவனுமா அதுன்றா இதுன்றா தசுன்றா புசுன்றா. ஆத்தாடி சும்மா அது மாமியா மேக்கப் சித்திரன் பேர் வச்சிருக்கு. கரெக்டா தாண்டி இருக்கு உனக்கு 10 பொருத்தமா. ஏக்கா பாருக்கா எப்படி செலக்ட் பண்ணி வாங்கி தரேன்னு பாரு. பரமே உனக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் வேணும் மட்டும் சொல்றி, டிசைன் நான் செலக்ட் பண்றேன். எனக்கா அக்கா, எனக்கு டைமண்ட் லுக்ல இருக்க மாதிரி காட்ட சொல்லுங்கக்கா. அது எப்படி இருக்கும் டைமண்ட் லுக்னா? ஏமா ஃபுல்லா ஸ்டோன் வச்சிருக்கும்மா, கல் வச்சதா இருக்கும்மா. எப்படி வைரக்கல் வச்சிருக்குல அது மாதிரி ஃபுல்லா ஸ்டோனா இருக்கும்மா. ஏண்டி அது நல்லா இருக்கும். அது கவரிங் நகன்னு பார்த்தாலே அப்பட்டமா தெரிய முடியாது. அசிங்கமா வீட்டுல அம்பிட்டு நிறைய வச்சுக்கிட்டு அதை போட மாட்டாப்ல. நீங்க நம்ம கவரிங் தான் வாங்கி போடணும்ன்றீங்க. ஏக்கா நீ வேற சும்மா இருக்கா? 100 ரூபாவும் 200 ரூபாவும் நகை ஓடுறவங்க கூட கல்யாணத்தன்னைக்கு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு கவரிங் செட்டை வாங்கி தாக்கா போடுவாங்க. நல்ல டிசைனா வேணுங்கிற டிசைன்ல. நீ வேற சும்மா இருக்கா? என்னமோ பார்த்து வாங்கடி சாமி. சரிம்மா பொண்ணு, அவ சொன்ன மாதிரி டைமண்ட் லுக்ல ஃபர்ஸ்ட் காட்டு. ஒண்ணுன்னா பாக்குறோம், நாங்க எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கோ அப்போ. ஓகே மேடம், எடுத்து காட்டுறேன் மேடம். ஏண்டி இந்த கவரிங்லயே இத்தனை வகை இருக்குன்றீங்களே, அப்ப தங்க கடைக்கு போனா அப்படித்தான் போல இருக்கு. ஒரு 4 மணிக்கு அங்கேயே சரியா போயிரும் போலடியே. ஆமாடி பொம்பளையே, நான் கடைக்கு போனாலும் சரி, துணி கடைக்கு போனாலும் சரி, பாத்திர கடைக்கு போனாலும் சரி, அந்த மேக்கப் ஐட்டங்க சோப்பு சீப்பு கண்ணாடி எந்த ஐட்டத்துக்கு போனாலும் சரி ஒரு நாள் ஆயிரும்டி சாமி. ஆமா வாட்டி, நீ சொல்றது நம்ம கரெக்டுதான். அந்த மேக்கப்லாம் நம்ம பயந்தாதான் நமக்கு தெரிய போகுது. நம்ம அள்ளி முடிஞ்சத கொண்ட இந்த ஊதாரம் சேலை ஒரு பொட்டு இதை விட நம்ம இடத்த வைக்கிறோம், 2 நகையை போடுவோம். அப்படித்தான் நம்ம மேக்கப். இப்ப இருக்க பிள்ளையே என்ன நினைத்தையும் போடுதுல. எத்தனை நாள் கண்ணுக்கு மேல ஓடுதுங்க, கண்ணுக்கு கீழே ஓடுதுங்க, அப்புறம் நம்ம அந்த கண்ணத்துல தடவிக்கிறதுங்க, என்ன நினைத்தையும் ஓடுதுங்க. நம்மளாம் என்னத்த கண்டா நமக்கு தெரிஞ்செல்லாம் வெறும் பவுடரு, அதையும் சரியா அடிக்க மாட்டோம். தோட்டந்தரவுக்கு போறதுனால அது அடிக்கிறது இல்ல. ஏதாவது விசேஷத்துக்கு போனா அப்படி பவுடர் அடிப்போம். அப்படித்தான். ஏமா அதாம்மா நல்லது. அடிக்கடி மூஞ்சிக்கு சோப் போடக்கூடாது, அதிகமா பவுடரு க்ரீம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுமா. அவங்க ஸ்கின்னு தான் வயசானா கூட நல்லா இருப்பாங்கம்மா. ரொம்ப எப்படி எங்கவே இருப்பாங்க, ஸ்கின்னு சுருங்காது. யாரெல்லாம் அதிகமா மேக்கப் போடுறோமோ, ஸ்கின்ல நிறைய பவுடர் அப்ளை பண்றது, க்ரீம் அப்ளை பண்றது, இந்த கண்ட இதெல்லாம் என்ன சொல்றது ஃபேஸ் ஸ்க்ரீம்லாம் யூஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணா சீக்கிரமே ஸ்கின் எல்லாம் சுருங்கிடும்மா. கிளவி மாதிரி ஆடுவோம்மா. உங்களை மாதிரி இருக்கிறதா நல்லா. நீங்க அதனால இந்த வயசுல கூட பொசுன்னு குலோப் ஜாம் மாதிரி இருக்கீங்கம்மா, அழகா. என்னடி சொல்ற? அப்படியா சொல்ற? அப்புறம் எனக்கு மட்டும் மேக்கப் ப்ளே பண்ணுதுங்க. அடியே அவ சொல்றது கரெக்ட் தாண்டி. அப்பப்ப மேக்கப் பண்றதெல்லாம் ஒரு நாள் கூத்துக்கு மீசைய வச்சா மேடையிலேண்டு அப்பைக்கு அழகா தெரியும். ஆனா அவ சொன்னா அப்பல சீக்கிரமே கிளவியா போயிட முடியும் சாமி. உனைய கணக்கு என்னைய கணக்கு இருந்தாவே எவ்வளவு வருஷம் ஆனாலும் யூத்தா இருக்க முடியும் தெரியுமா? ஏய் பத்திய அப்பனா இவ்வளவு காட்டி நம்ம 2 பேரும் யூத்துங்கிறது கொடுத்துலேவா? ஏன்டா நாங்களா யூத் எல்லாமையா இருக்கோம், நாங்கள் ரத்தனா இருக்கோம் மேக்கப் போட்டாலும். நீ இப்போதைக்கு நல்லா இருப்ப. எங்க வயசு வரையில பார்த்தாலே தெரியும் மூஞ்சிய எமன் ஜீந்த மாட்டியா. இப்ப மட்டும் ஜீந்துதாக்கு ராணிய ஏஞ்சிய ராணிய அப்படியே அழகு சிந்துதாக்கா அம்மாவுக்கு. இந்த மேக்கப் இல்லாம பார்த்தா ராணி அழகா தெரிய மாட்டா. அதனாலதான் அதை டெய்லி போட்டுக்கிறா. எப்ப பார்த்தாலும் கோட்டிங் குறையாம இருக்கா. எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? பொறாமப்படாதீங்க. ஒரு நல்ல ஒரு காஸ்டியூமர் மாதிரி நான் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் என் மேல பார்த்தா பொறாம. இவன் மட்டும் எப்படி மேக்கப் பண்றான்னு சொல்லி அதை பொறுக்க மாட்டாதான் இப்படிலாம் பேசுறீங்க. அமைதியா இருங்க. அடியே சும்மா விளையாட்டு தண்ணி பேசுறாங்க, கோச்சுக்கிறாதீங்க. நீ செலக்ட் பண்றீங்களா? புஷ்பா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்த்து எடுக்கமா எதுவும் போடணும்னா எத்தா ஃபர்ஸ்ட் பரம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுப்போம். என்னமா பொண்ணு இன்னமா கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்க? டக்குன்னு கேட்ட எடுத்து கொடுக்க வேணாமா? ஒரு கஸ்டமர்களை வந்து இவ்வளவு நேரம் நிக்க வச்சுக்கிட்டீங்கன்னா பூரா விசேஷ நாளுகளாச்சே. இன்னும் கஸ்டமர்களை வந்து என்ன செய்வீங்க, எப்படி கவனிப்பீங்க? நல்லா ஓடுமா மேடம்? ஒன்றும் இல்லை மேடம், நிறைய வாடகைக்கு போயிருக்கு மேடம், அதனால தான் மேடம். என்னாடி அந்த பிள்ளை வாடகைக்கு போயிருக்குது? அப்ப நம்ம தான் சொந்தமா வாங்க வரலையா, இல்ல வாடகைக்கு எடுக்க வந்திருக்கோமா? ஏக்கா ஆமாக்கா, அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம என்ன செய்ய போறோம்? 10,000 15,000 சொல்லுவாங்க அந்த செட்டெல்லாம். இதை வாங்கிட்டு போய் ஒரு நாளைக்கு வாங்கிட்டு போய் வெட்டி ஆள போயிடும். வாடகைக்கு கொடுத்துட்டு ஒரு 4,000 அந்த 3,000 கேட்பாங்க. வாடகை எடுத்துட்டு போய் ஃபங்க்ஷன் முடிய வந்து கொடுத்துடணும் ஒரு நாள் வாடகை. அப்படியா சந்ததி? நான் எல்லாத்தையும் வேலைக்கு வாங்க போறேன் நினைச்சிருக்கேன். ஏண்டி ஒரு நாள் வாடகை 3,000 4,000 ரூபாயாக்கும்? ஆத்தடி ஆத்தே, காசு கூட இவங்க வீட்டுல இருக்கும் போல.
எத்த ஆமாங்க அப்புறம் ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எடுத்தோம் வாடகை தட்டு இருந்தாங்க அம்மா அப்படியா சங்கதி நமக்கு வெளி உலகமே தெரியாம தர்றோம் தோட்டத்துக்கும் வீட்டுக்குமா நடந்து தெரிஞ்சா நமக்கு என்ன தெரிய போகுது ஒன்னும் தெரிய மாட்டேங்குது இப்படி 4 இடத்துக்கு வந்துட்டு போனாதான் தெரிய போகுது மேடம் இந்த டிசைன் பாருங்க மேடம். வாவ் சூப்பரா இருக்கே கொண்டா கொண்டா போட்டு பாப்போம் எத்த இந்த டிசைன் சூப்பரா இருக்குங்க சூப்பரா இருக்கும் பரமுக்கு நீ கொண்டா பாப்பா எப்படி இருக்குன்னு பாப்போம் பக்கத்துல உண்டா அடா எனக்கு நீ அதை எடுத்து செஞ்ச மாதிரில இருக்கு அருமையா இருக்கே டிசைன் சூப்பர் டிசைன்மா கொண்டு வந்திருக்க நீங்க மேடம் நீங்களா மேடம் கல்யாண பொண்ணு? ஏமா நல்லா பார்த்து சொல்லு உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு இவளை பார்த்தா கல்யாணம் பொண்ணு மாதிரியா இருக்கா கல்யாணம் பொண்ணுக்கு அம்மா மாதிரி இருக்கா கல்யாணம் பொண்ணு கேக்குறீங்க இல்ல மேடம் இவங்க வாங்கி இவங்க போட்டு பாக்குறாங்களா, நான் ஒருவேளை இவங்க தான் கல்யாணம் பொண்ணு என்னமோ நினைச்சிட்டேன், பயந்துட்டேன் மேடம். ஏண்டி வெள்ளி உனக்கு பொறாம அந்த பிள்ளை என்னை பார்த்து நீ யூத்தா இருக்கவும் நான் தான் கல்யாணம் பொண்ணு நினைச்சிருக்கோம் அழகா இருக்கல இந்த குரூப்லயே நான் தான் அழகா இருக்கேனா அதனால அந்த பிள்ளை தப்பா நினைச்சிருச்சு போல வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப பொறாமப்படாத நீ வேணா வச்சு பாரு அடியே கல்யாண பொண்ணுக்கு நகை எடுக்க வந்தா நீ என்னடி மேடம் இன்னைக்கு போட்டு பாத்துக்கிருக்க அவளுக்கு போட்டு விடுறீ பாக்க பொண்ணுக்கு சரி எல்லாரும் பொறாமப்படாதீங்க நீங்களும் வச்சு பாருங்க நானும் தரமாட்டேன் நான் சொல்றேன் எல்லாரும் ட்ரெஸ் போட்டு பார்த்தோம்ல அது மாதிரி எல்லாரும் நகை போட்டு பார்ப்போம் காசா பண்ணாம அந்த பிள்ளை என்ன சொல்ல போதுவாவா ஏக்கா பாருக்கா உன் மகளுக்கு எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கா நகை நல்லாதான் இருக்கு ஆனா எடுப்பலாம தெரியுது நகை பார்த்தா ஒரு நல்ல லுக்கா தெரிய வேணாமா இது ஒண்ணு அப்படி எடுப்பா தெரியலையே ஒருவேளை இந்த பேண்ட் கட்டிக்கு எப்படி தெரியுமோ சேது நீங்க நல்லா இருக்குமோ ஏம்மா இந்த ட்ரெஸ்க்கு அப்படி தெரியுதுங்கம்மா புடவை கட்டிட்டு போட்டோன்னா சூப்பராக இருக்குங்கம்மா நல்லா டார்க் கலர் புடவையெல்லாம் கட்டிட்டு நம்ம எடுத்துருக்கோம்ல அந்த புடவை கட்டிட்டு இதை போட்டால் சூப்பராக இருக்குங்கம்மா நல்லா எடுப்பாக இருக்குங்கம்மா என்னமோ சொல்றீங்க சரி ஏமா வளர்ந்துவில்ல இன்னும் 4 டிஷன் எடுத்துக்கோமா ஒன்னையே எடுத்து வந்திருக்க எடுத்துக்கோமா போமா ஆமாம்மா போமா இன்னும் நிறைய காசு எடுத்துக்கோமா நீ என்னமா ஒன்னே ஒன்று தீட்டு வந்திருக்க ஒன்னே கண்ணே கண்ணுண்டு உம்பிட்டு பெரிய கடையில எடுத்துக்கோமா அள்ளி கொட்டுமா சரிங்க மேடம் எடுத்து வரேங்க மேடம். மேடம் இந்த கலெக்ஷன்லாம் பாருங்க மேடம் எப்படி இருக்குன்னு. பாருமே பார்டியே உனக்கு ஏதாவது பிடிச்சிருக்கானே எனக்கு நான் போட்டிருக்கிறது தான் பிடிச்சிருக்கு ரொம்ப அழகாக சிம்பிளாக அப்படியே சின்ன டிசைனாக அழகாக இருக்குது இதெல்லாம் மொக்கையாவில் இருக்குது சரிடி காசா வேணாமா ஒன்னா போட்டு காட்டு நல்லா இருக்கு பாப்பா இது நல்லாத்தே இருக்கு கழுத்து நிறைஞ்சாப்ல நல்லா இருக்கே எத்த இதெல்லாம் ஒன்றும் நல்லா இல்லத்த பேசாம கோல்டு ஜுவல்லரி மாதிரி இருக்குல்ல அதே எடுத்து சொல்லுங்க இது என்னதான் நல்லா இருக்கு கவரிங் மாதிரி பார்க்கவே அசிங்கமா இருக்குத்த என்னடி பாருமே எதுக்கு எடுக்க போற டக்குன்னு ஏறியே எப்படி நேரம் நிக்கிறது வந்து ஏம்மா எனக்கு இது பிடிச்சிருக்குங்கம்மா அந்த ஃபர்ஸ்ட் போட்ட இல்லைம்மா அந்த டிசைனே நல்லா அழகாக இருக்குமா சிம்பிளாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதவே எடுத்துக்கிறேம்மா சரிடியே அதுல ஒரு செட் எடுத்துக்க நான் எனக்கு ஆசைப்பட்ட மாதிரியே ஏமா அந்த தங்க மாதிரியே இருக்கலாமா அந்த கலெக்ஷன் எடுத்துக்குவாமா நல்ல டிசைனா பார்த்து கழுத்து நிறைஞ்சாப்ல இருக்கணும்னாக ரெண்டுல எதையும் போட்டு பாருங்க சேலை கட்டி நாளைக்கு எது நல்லா இருக்கோ அதை போட்டுக்க சரியா சரிங்கம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுறேன் நாளைக்கு புடவை கட்டி 2 நகையும் போட்டு காட்டுறேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களோ அதை எடுத்துக்கிறேன் அப்புறம் என்ன பண்ணிட்டே இருக்க போமா அந்த கோல்டு ஜுவல்லரி மாதிரி இருக்குல்ல அதை எடுத்துட்டு வாமா போமா சரிங்க மேடம் எடுத்துட்டு வரேங்க மேடம். இந்த டிசைன் தான் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது மேடம் இந்த டிசைன்ஸ் போட்டு பாருங்க மேடம். இது எப்படி இருக்கு பிள்ளைய பார்த்தா அப்படி நல்ல கழுத்து நிறைஞ்சாப்ல இருக்கு அது என்ன விளையாண்டு வெளுத்து போன மாதிரி அது ஒரு நகண்டு அது நல்லா இருந்துருக்கீங்க ஒரு ஊருக்குள்ள இருக்க பிள்ளைகளுக்கு செலக்ட் பண்ணவே தெரியல இது எப்படி இருக்கு அழகா இப்பதான் பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு இதோட இல்லைன்னா அதை ஒன்று போட்டு பாரு இன்னொன்று அது நல்லா தெரியுது அதையும் போட்டு பாரு சரி நீ போட்டு பாரு அது வரைக்கும் அந்த நகை நாங்கள் ஓட்டு வந்துருக்கோம் அடியே ராணியே உனக்கு எனக்கு தேடி நகை பிரமாதமா இருக்கு நமக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்கடியே கல்யாண பொண்ணு அவளா நம்மளான்னு தெரியாம எல்லாம் கன்ஃபியூஸ் ஆக போறாங்க அடியே இந்த இது நல்லா இருக்குடி சூப்பரா இருக்குடி பரமே நீ எடுத்துல ஒரு செட்டு அது ஒன்று எடுத்துக்க இதுல ஒன்று எடுத்துக்க நாளைக்கு போட்டு பாரு இந்த சேலைக்கு எது நல்லா இருக்கோ அதை போட்டுக்க சரியா அப்புறம் என்னடி அங்கம்மா நீ ஒரு செட்டை போட்டு பாரு நாளைக்கு பொண்ணோட ஆத்தா நீ என்ன சும்மா வதிரீவ நீ போடு நீ என்ன 2 சங்கிலியை போட்டு திரிவ இப்படி ஏதாவது கிராண்டா போடுறீ ஒரு நாளைக்கு அம்மா மதினிகாரி பார்த்து அப்படியே அசந்து போயிடணும் நம்ம அங்கம்மாவா இதுன்னு போட்டு காட்டுறியே ஏக்கா வாக்கா இந்த நான் போட்டுக்கீழே இதை போட்டு பாருக்கா உனக்கு அருமையா இருக்குங்கக்கா வாக்கா முன்னாடி வாக்கா அடியா அங்கம்மா சூப்பரா இருக்குடி நீ மட்டும் போட்டு பாக்குற அடியா கொண்டாடி வள்ளி நான் போட்டு பாக்க ஆத்தாடி ஆத்தா என்ன 2 பேரும் கலக்குறீங்களே எங்களை காட்டிலேயே நகையை போட்டுக்கிட்டு ஆத்தே சும்மா சொன்னாங்க பொம்பளைகளுக்கு நகையை போட்டு கண்ணழுக வைக்க சொல்லி யாருக்குனாலும் நகையை போட்டா அழகாத்தே இருக்கு இங்க வாரு எலிப்பாட்டியெல்லாம் பயங்கரமா அப்படி ரொங்குறிய இந்த சின்ன பாப்பா மாதிரி இருக்கே நகையை போடுவோம் அங்கமாக்கா அதுக்கு மேல 2 பேரும் எங்களை காட்டிலும் சூப்பரா இருக்கீங்களே யூத்தாவும் அதுக்கெல்லாம் ஒரு முகக்கலை வேணும்டி முகக்கலை வேணும் அதுமில்லாப்ல கருத்த பிள்ளைக்கு நகை போட்டா இன்னும் எடுப்பா இருக்கும்டி சும்மா பழமொழி சொன்னாங்க கருத்த பிள்ளைக்கு நகையை போட்டு கண்ணாளுக்கு பாரு செவத்த பிள்ளைக்கு நகையை போட்டு செருப்பு கொண்டியாடின்னு சொல்லியிருக்காங்க நீங்கெல்லாம் செவப்பா இருந்தாலும் நகை எடுப்பா தெரியாது கருத்த பிள்ளைகளுக்கு போட்டு பாரு அம்புட்டு எடுப்பா தெரியும் அழகா இருக்கும் ஒரு சங்கிலியோட கூட எடுப்பா தெரியும்டி சரிம்மா பொண்ணு நாங்க போட்டுக்கோம்லம்மா இந்த 3யுமே பார்சல் பண்ணிருமா நாங்க எடுத்துக்கிறோம் என்னங்கடி ராணியே வள்ளி நீங்களே என்ன எடுத்துக்கங்கடி போறதுக்கு நாளைக்கு போறதுக்கு புஷ்பா நீ செலக்ட் பண்ணி எடுத்துக்கமா உனக்கு போறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு அக்கா நாங்க எடுக்காவியா நாங்களாம் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் உனக்கு முன்னாடியேவா சும்மா இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு வேண்டாங்க அதான் தங்க நகை இருக்குல்ல அதை போட்டுக்கிறேங்க நீங்க எடுத்துக்கங்க இதுல என் நகை இருக்கு பரம நகை சும்மா தானே இருக்கு நாளைக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு அதை நான் போட்டுக்கிறேங்க
அப்படியாம்மா சொல்ற? சரிம்மா, உன் இஷ்டம், அதே போட்டுக்க. நான் என்ன உங்கள மாதிரியா நல்ல சின்ன லெவல்ல யோசிக்க மாட்டேன், பெரிய லெவல்ல யோசிப்பேன். விவரமா 2 சண்டியை போட்டுக்கிட்டு 2 கழட்டி உள்ள வச்சுக்கிறோம் நம்ம வாட்டுக்கு. இந்த பரம்பு நகையில இருந்து அம்புட்டு நிறைய கொடுத்து விட போறாங்க அவளுக்கு. எடுத்து போற மாதிரி போட்டு நல்லா எடுத்து வச்சுக்கிற வேண்டியது. இந்த கவரிங் யாருக்கு வேணா? சரி சரி, டக்கு டக்குன்னு எடுத்துட்டு கிளம்புவான். வீட்டுக்கு போன நேரம் ஆயிப்போச்சு.